சார் 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 யாரா இருக்கீங்களா? ஒரே இருட்டா இருக்குது, பயமா இருக்குது சார். இங்க வந்து இந்த டைலாக் போட்டுட்டு இருக்கான் பாருங்க சார். சார் நம்ம வேற உள்ள வந்துட்டோம் சார். வெளியே என்னதான் சார் நடக்குது ஒன்னும் தெரியல சார். மாலத்தீவு வெளியே என்ன நடக்குதுன்னா, இந்நியார ஸ்டாண்டு தேக்கு, ஜனநாயகம் நசுங்குகிறது, கருத்துரிமை பறிக்கப்படுகிறது, இது ஆட்சியா அப்படின்னு பொங்கி எழுந்திருப்பாங்க. ஏன்னா தேர்தல் வருது இல்ல, புரியல? தேர்தல் வருது இல்ல, தேர்தல் தான் என்ன ஆகும்? இப்படி ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட கைது பண்ணும் போது என்ன ஆகும்? என்ன ஆகும் மாலத்தீவு சொல்லுங்க. ஷாக்கிங்கா இருக்கு சார். எனக்கே வெளியே நடக்கிறது தெரிஞ்சதுன்னா ஷாக்கிங்கா இருக்கும். நான் சொல்றேன், அடுத்த எலெக்ஷன் வரனால பயந்து போயிருப்பாங்க. நேரம் தமிழ்நாடே பத்தி ஏறி நான் அரெஸ்ட் ஆனது. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். காலைல நியூஸ் பேப்பர்ல கூட பார்த்தேன், ஒரு நியூஸ் நம்மள வரல, கைது பண்ணது மட்டும் தான் போட்டிருக்காங்க. என்ன அரெஸ்ட் பண்ணா என்ன இப்போ வந்து என்ன இப்போ பத்திரிகை துறையில யார்கிட்ட இருக்கு? ஆளுங்கட்சிட்ட இருக்கு. பட் ஆனா கிடப்பாடி வில் நாட் பி ஆளுங்கட்சி இல்ல, அவர் தனி ரோலிங்ல, அவர் வெரி கிரேட்டஸ்ட் மேன் இந்த வேர்ல்டுல. அவர் இந்நியார வக்கீல ரெடி பண்ணி இந்நியார பெரிய ஒரு 100 ட்வீட் போட்டிருக்காரு. அவரு எனக்காக போட்டிருப்பாரு. 100 ட்வீட்டா? ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் போடல. காலையிலே போலீஸ்காரங்க கிட்ட காசு கொடுத்து போன் வாங்கி வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, ஒரு ட்வீட் இல்ல, ரஜினிக்கெல்லாம் வாழ்த்து போட்டிருக்காரு சார். ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே போடல சார். சார் ஷாக்கிங்கா இருக்கு சார். இல்ல மாலத்தீவு, எனக்குமே இது ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் கிடப்பாடி எனக்காக இந்த வாட்டி வாய்ஸ் ரைஸ் பண்ணல? ஒண்ணும் இல்ல மாலத்தீவு, அவருக்கு இந்த நியூஸை கொண்டு போயிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுது? கொண்டு போயிருந்தா நேரம் பொங்கி எழுந்து நேரம் ஜெயில சுக்குநூறா இடிச்சிருப்பாரு அவரு.